ரொம்ப அருமையாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதை வந்து பூர்த்தியும் பண்ணுச்சு, இல்லைன்னு சொல்ல. ஸோ இந்த படத்துக்கு போயிருந்தேன். இந்த படத்துக்கு கதை என்னடா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஆகா ஓகெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு மிஸ்டீரியஸ் மேன் இருக்கார், குரியேஷன் சொல்லிட்டு. அவரை தேடி ஒரு சில கேங் வருது அவரோட வீட்டுக்குன்னா அவரோட 3வது ஒய்ஃப்னு வச்சிங்களேன். ஸோ அந்த ஒரு 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 மலை இருக்குது, அந்த மலைக்கு நடுவில் இருக்கிற வீட்டுக்குள்ளே அவங்க தனியாக வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தனியாக வச்சுட்டு இருக்கப்ப அவங்களுக்கு அவங்கள வந்து பார்க்குறதுக்கோ இல்லை அந்த குறிச்சனை தேடியோ ஒரு சில கேங் வருது, ஒரு சில பீப்புள் வராங்க. கடைசி அவங்க வந்து குறிச்சனை கண்டுபிடிச்சாலும் இல்லையா, இதுதாங்க ஸ்டோரி. குறிச்சனை தேடி வர ஆளுங்களாம் என்ன வராங்க, இவ்வளோதான் சிம்பிள் ஸ்டோரி. பட் அதுக்குள்ளே ஒரு கைண்ட் ஆஃப் அனிமல் ட்ரையாலஜி வச்சுருப்பாரு நம்ம ரைட்டர் பாகுல் ரமேஷ். அதுதான் அந்த கதையோட மையக்கருவேங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அது வந்து நம்ம யோசிக்க கூட தயங்குவோம், எப்படி ஒரு எதை வச்சு மேபி இது ஏதோ நாவல் வச்சு அதுலேருந்து அங்கேருந்து ஒரு பேஸ் மாதிரி எடுத்தாரா, இல்லை எதை வச்சு எடுத்தாரு எனக்கு இன்னமும் வந்து அதுக்குண்டான ஒரு விஷயங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இன்கேஸ் தெரிய வந்துன்னா அதோட செப்பரேட் ஒரு வீடியோவை நான் போடுறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் மறக்கக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இந்த படம். அனிமல் ட்ரையாலஜி வச்சு இப்படிலாம் படம் பண்ண முடியுமா, இப்படி ஒரு கான்செப்ட் யோசிக்க முடியுமாங்கிற அளவுக்கு வந்து ரைட்டர் பாகுல் ரமேஷும் டைரக்டர் திஞ்சித் அயாத் பண்ணும் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து வினித் நடிச்சிருப்பார். அண்டு இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் வினீஷ், அவர் பேர் மன்னிக்கணும், அவர் பேர் வரும். அவரோட ரீசன்ட் படமாக இருந்தால் ஒரு படம் வந்துச்சு, பொம்மலாட்டம், அதுவாக இருக்கட்டும். எல்லா படங்களுமே அவர் வந்து இப்போ தான் அப்கமிங் ஹீரோவாக வந்து நிறைய படங்களில் ஜொலிச்சுட்டு வராரு. இந்த படமும் கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கும். ஆல்மோஸ்ட் வந்து சொல்லப்போனால் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா விலாயத் புத்தாவும் ஈகோவும் தான் வந்து கேரளாவில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா போகணும்னு வச்சுக்கோங்க. பட் அதில் உங்களுக்கு தெரியும் நண்பர் லைக் பிருத்திவிராஜ் வந்து எவ்வளோ பெரிய ஹீரோன்னு. பட் அந்த படத்தை ஓவர்டேக் பண்ணி ஈகோ போயிட்டுருக்கு. அதுக்குன்னு விலாயத் புத்தா ரொம்ப